அலங்கரித்த வேளையிலே இந்த வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டி பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவரோ படைமன்னர்கள் முன்னாலே பட்டமனை சூட்டுவார். பட்டமனை கட்டியல்லோ தனது மகன் அரக்கனுக்கு அவனை புத்தி சொல்லுவார். மகனே வல்லரக்கன் மகனே புத்தி சொல்ல அரசாட்சி செய்ய போறான். அவனே 56 தேசங்களையும் அரசாட்சி செய்வதற்காக மணிமகுடம் தரித்தார். சிம்மாசனத்திலே சென்று அமர்ந்தார். சிம்மாசனத்திலே அமர்ந்த நேரம் 6:45 அரையும் காலும் 7:30 நாட்டான் ஏறிட்டு பார்த்தான். யார் அந்த 7:30 நாட்டான்? ஏறிட்டு பார்த்தா என்னாச்சு? அதனால அந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வையில போய் சிம்மாசனத்திலே அமர்ந்தார். அப்படி அவர் சிம்மாசனத்திலே அமர்ந்த நேரம் அவனி 56 தேசமும் ஆகாத பஞ்சம். பஞ்சமனா பஞ்சம்? உங்க வீட்டு பஞ்சமா எங்க வீட்டு பஞ்சமா? அரக்க நாட்டிலே பஞ்சம். அப்பேற்பட்ட இந்த வல்லரக்கனுடைய ராஜ்யத்தில் காலமழ பொழியலையே காலமழ பொழியலையே விளையலையே அங்க கோலமழ பொழியலையே உயர்ந்தங்கள் வீசலையே அடிமொழி பொழியலையே ஆளாகி உருண்ட பஞ்சம் ஆளாகி ஆளனையும் தோற்ற பஞ்சம் ஆளனையும் தோற்ற பஞ்சம் தோற்ற பஞ்சம் பஞ்சம் அறிதவிட்டால் ஜனங்களெல்லாம் பஞ்சம் பஞ்சம் நாடு நகரமெல்லாம் பஞ்சமாக இருக்கும் போது பார்த்தார் வல்லரக்கராட்டுதல் தனது மந்திரியை அழைத்தார். அடே மந்திரி, 56 தேசத்து அரச மன்னர்களும் இதனால் இதுவரைக்கும் எனக்கு பகுதி பணம் கொடுக்கவில்லை. பாதம் தொட்டு பணிந்து நடக்கவில்லை. உடனடியாக சென்று 56 தேசத்து அரச மன்னர்களையும் பார்த்து பகுதி பணம், வரி பணம், வட்டி பணம், கிஸ்தி பணம், இருசால் பணம்
மொத்தமா வசூல் செய்து வாங்கிட்டு வா. கைய கால அடிக்கிறது சொன்ன உடனே செய்யும். சொன்ன உடனே வார்த்தார் அரக்கனுடைய மந்திரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி குதிரைகளை அமர்ந்து கொண்டு 56 தேசத்து அரச மன்னர்களையும் வந்து பார்த்தார். அரச மன்னர்கள் இடத்திலே சொல்லுகிறார், வண்ணா பகுதி படம் வாங்க நான் வந்திருக்கிறேன். வல்லரக்கர் ஆட்சிதர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நான் வல்லரக்கனுக்கு மந்திரி. பகுதி பணம், வரி பணம், வட்டி பணம், கிஸ்தி பணம், இருசால் பணம் எல்லாம் மொத்தமா தாங்க. வல்லரக்கன்னா யாருன்னு கேட்கிறீங்க? நீங்களா சிற்றரசர்கள், உங்களுக்கெல்லாம் பேரரசர் அவர்தான். ஏன் ஏன் அவருக்கு என்ன குறைச்ச? எல்லாருக்கும் தலைமை அரசனை அவர்தானே. நாட்டை சுத்தி பார்த்திருப்பானா? நாட்டை சுத்தி பார்த்திருப்பானா? பார்த்திருந்தா அவன் உடனோட கேட்பானா? என்று பார்த்தார்கள் இந்த அரச மன்னர்கள் எல்லோரும். ஆகார கோபம் கொண்டு வல்லரக்கனுடைய மந்திரியை ஏறெடுத்து பார்த்தார். என்ன சொல்லுகிறாருன்னா, பகுதி பானம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படை திரட்டி சண்டை செய்ய, படை திரட்டி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். அதனை பார்த்தார் இந்த வல்லரக்க மந்திரி. ஒரு நொடி இன்னொன்னு சொன்னா நம்மளை வெட்டுவாங்க, குத்துவாங்க, சேர்த்துருவாங்க. அதனால தலை உடைத்தது தம்புராம் வாக்கியம் அடிச்சு மறந்து ஓடி வார. அண்ணா நான் பகுதி படம் வாங்க போனேன். பகுதி படம் கேட்ட உடனே படையை திரட்டிட்டு சண்டைக்கு வராங்க. இருசால்னு தான் சொன்னேன், எதிர்த்து யுத்தத்துக்கு வரோம்னு சொல்லதாங்க. ஏன்னு சொன்னா உங்க நாடெல்லாம் பஞ்சமா இருக்கா, அந்த பஞ்சத்துக்கு நீங்க தான் காரணமா. நீங்க எப்ப இந்த சிம்மாசனத்துல இருந்தீங்களோ அன்னையில இருந்தா நாடு பஞ்சமா போயிடுதான். அப்படித்தான் சொன்னாங்க. சொன்னேன் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னடா அப்படி சொல்ல வந்தீங்க? நம்ம படைய தரட்டுடா. ஆமா யானைப்பட எங்க போயிட்டு தடிகளுக்கு தண்ணியில போல தடிகளுக்கு என்ன பண்றீங்க? நம்ம குதிரை பட எங்க? ஓ குதிரை பட கை சோர்ந்து கால் சோர்ந்து போயிட்டு. ஓ அதுக்கு சிக்கன் கூட மட்டன் கூட வந்துருக்காங்க. சிக்கன் கால் சோர்ந்து போச்சு. ஆமா அப்ப ஆனைப்பட எங்காச்சு? எங்க போச்சு? ஆனைப்பட காட்டுக்கு தடிகளுக்கு விட்டாச்சு. குதிரைப்பட வேசுக்கு விட்டாச்சு. பூனைப்பட என்னாச்சு? பூனை
காலாப்படை குண்டு இல்லாம இருக்காங்க, துப்பாக்கியில குண்டு இல்ல. ஆமா, காலாப்படை என்னாச்சு? அது கால்கை வாங்கி போச்சு. படை வீரர்கள் என்னானாங்க? அவங்க சிக்கன் கூட மட்டன் கூட வந்து ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரே இடத்துல இருக்காங்க. எஞ்சி நிக்க கூட ஆவி கிடையாது. அதனால மன்னா உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க. சொல்லு மந்திரி பாப்பா. ஏதாம தாடி வளர்த்தி தலையை மொட்டை அடித்து சரி திருநீரை மட்டை அடித்து அடிச்சு காதேசம்ப வாழையை போட்டு ஓட்டியா உத்தராஜ மாலையோடு சரி காவி வேட்டியை கட்டிட்டு சரி ஆண்டவன் பகவானை நினைச்சு போய் தவம் இருந்துட்டு வாங்க. நான் தவம் இருக்குமா? பகவானை நினைச்சு தவம் இருந்து வரங்களை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரி 56 தேசத்து அரச மன்னர்களை மட்டுமல்ல என்ன எதிர்ப்பவர்களை எல்லாம் நீங்கள் ஜெயித்து விடலாம். நீ அப்படி சொல்லியா? ஆமா. சரி, என் நாடு என் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஆட்டடி ஒப்படைக்க எனக்கு தெரியுதா எப்படி இருக்கான் போன வழி மந்திரி, கருத்தான மந்திரி. மந்திரி அடுத்தவங்க பொண்டாட்டி ரொம்ப பக்குவமா பாத்துக்கக்கூடிய ஒரு மந்திரி. அப்படி சொல்லுனேன் தங்கப்பத்தாரு அதான் கேட்க அதுக்காட்டி அவனை சொன்னது நினைச்சு சொல்லணும். நீ அப்படிலாம் தப்பா நினைக்கிறேன் சொல்லலாம். அண்ணா அண்ணா இருக்காண்டா அலங்காரம் பண்ணம்ல நம்ம அண்ணன் முத்து மாறின அண்ணா திரும்பி பார்க்கலாம் பார்க்கலையோ? அவ வந்திருக்காவோ நம்ம பரமசப்பா வந்திருக்காவோ. அதனால சரி இந்த வல்லரைக்கு என்ன மந்திரி என்ன நான் சென்று தவமிருந்து வரும் வரைக்கும் சரி நாடு நகரம் பொண்ணு பொருள் தோப்பு தொழில் சரி கோழி குஞ்சி சரி முட்டை தோடு முட்டாத்தோடு எதுக்கு மண்ணா ராசாப்பு எல்லாம் பத்திரமாக பார்த்துக் கொண்டு சரி சரி உடனே நான் போய் வருகிறேன் போயிட்டாங்க மண்ணா என்று வரங்கிய மன்னனாகிய வல்லரக்கராற்றுதனே எப்படி வருகிறாரன்னா அங்கே வாரானே வல்லரக்கே வாரானே வல்லரக்கே ஆடியது வளர்த்தார் தலைய மொட்டை அடித்தார் காலில் தம்பி வளைய போட்டு புத்திராஜ மாலை போட்டு ஆவி வேட்டி கால்நடைய ஆண்டவனை நினைக்க வேண்டும், அருள் தவம் இருக்க வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாரதவம் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்த தவ பொருளை இறக்கி வைத்தார். தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி தவச்சாலையை அலங்காரம் செய்கிறார்.
செய்யணும்ல எப்படி பூரா காடுக்குள்ள ஒரே முள்ளும் செடிமா பில்லு இருக்கும் புதுமா இருக்கும் எல்லாத்தையும் வெட்டி மாப்பிட்டு வச்சு செருக்கி வரைக்கும் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து ஆமா வேற எல்லாத்தையும் கரைச்சி தொளிக்கணும் சந்தனம் சவ்வாறு மாவு மஞ்சள் பொடி வெள்ளை பொடி இந்த விதமாக வல்லரக்க ராட்டுகள் சாந்தி கொண்டு தரமழகி சாந்தி கொண்டு தரமழகி
காற்றடித்து கரையாம்பூட்டி அவன் பல்கள் எல்லாம் கோபம் எல்லாம் கடைகள் பின்ன கால்வாண்டில் முளைத்தவாரோ கடைவாண்டில் கால்வாண்டில் 12 வருடகாலோ பாரதமசி இப்படி ஆடாதே இது ஆடுவையா ஆரமுக கங்களா
பகவானை எங்க போய் ஈஸ்வரனே யாரு மேல காதல் யாரு மேல ஈஸ்வரனே போயிரையோ பார்வதி என்மேல் உனக்கு சந்தேகமா? பார்வதி சந்தேகம் வராது. என் மேல நீ சந்தேகப்படாத. என்ன அங்க வாத்தியா? என்ன ஒரு மான்னைக்கு ஒரு ஆச்சி நட்டுக்கிட்டே இருக்கா? மான் நிக்கா? ஆமா மான் அந்த கூட மான் விளையாடுதா? இங்க உங்களுக்கு வாழை மரத்துல வாழை. ஆமா அதனால அங்க வார்த்தையா பார்வதி என்னை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்க மானிடர் ஆற்றுதன் வல்லரக்கணைப்பார். அவருக்காகவே நான் வரம் கொடுக்க போகிறேன். என்னை பார்த்து எப்பொழுது நீ சந்தேகப்பட்டாயோ இனிமேல் நான் போய் என் அரக்கனுக்கு வரம் கொடுக்க போக மாட்டேன். இல்லை பார்வதி நான் அங்கு போகவில்லை. உனக்கு சந்தேகம் தானே? அந்த அரக்கனை இங்க வரவழைப்போம். நம்ம நந்தி தேவன் இருக்கார் இல்லையா? அதானே நந்தி தேவனை அழைத்தார்கள். ஓய் நந்தி, அந்த வல்லரக்கர் ஆற்றுதனை கைலாசம் அழைத்துவார். ஆமா ஏன் முடியாது? அரக்கன் தெய்வலோக பிறவி. அரக்கன் கைலாச பிறவி, இப்ப தெய்வலோக பிறவி நந்தி. அரக்கன் தெய்வலோக பிறவி, நந்தி கைலாச பிறவி. யார்தான் பூலோக பிறவின்னு தெரியல. இறைவா பகவான், அந்த அரக்கன் வல்லரக்கன் சாதாரண ஒரு மாநிலம் வச்சிருக்க. அது போட்டுட்டு போ. அது கையில தூக்கிட்டு. நான் நினைத்தேன் எங்கிருந்து கைலாசத்துல இருந்த பூலோகம் போகலாம், பூலோகத்துல இருந்து கைலாசமும் வரலாம். ஆனா இந்த மாநில அரக்கனால எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? அதானே கவலைப்படாது. என்னுடைய இடத்துல இரண்டு தெய்வீகமான குளிகை இருக்கு. அதை கொண்டுட்டு போய் அரக்கன் கையில கொடுத்து கடவாயில ஒண்ணு இடவாயில ஒண்ணு அப்படி போட்டு ஒதுக்கி கொண்டா அரக்கனுக்கு இரண்டு ரெக்கைகள் முளைக்கும். ரெக்கை முளைச்சா என்ன ஆகலாம்? அதனால அங்கிருந்து வருகிறார் நந்தி தேவன் நினைத்தார், ஆகா இந்த அரக்கனை தேடி அழைக்கணுமே. ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கும் அரக்கன் எங்கு இருப்பானோ தெரியவில்லை. இந்த அரக்கனை நாமல் காண்பது எப்போதோ, கைலாசம் கொண்டு வந்து நாமல் சேர்ப்பது எப்போது என்று நந்தி தேவன் எப்படி புலம்பிக் கொண்டு வருகிறார்னா, நான் எப்போ காண்பேனோ அரக்கனை உலகமும் தேடினே
அரக்கனை காணாமல் என்னை விரும்பிதவன் செய்யும் அரக்கனை காணாமல் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காணலையே அரக்கனை சத்தத்தை கரையாமுற்றுக்குள்ளிருந்து தவமிரைக்கும் அரக்கன் காதிலே கேட்டான். ஆகா, ஆண்டவன் பகவான் வந்துவிட்டார், நம்மளை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதாகவே சொல்லி கண்களை திறந்தார். கரையாம் புற்றானது வெடித்தது. படபடனை எழுந்து வந்து பார்த்தாரே, எதிர்த்தார் போலே நந்திதேவன் நின்று கொண்டிருக்கிறார். அரக்கனைக்கு ஆண்டவன் பகவான் தான் வந்திருக்கிறார் என்று மனதில் நினைத்தார். ஆனால் ஆண்டவனாக இருக்குமையானால் இவரை பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கிறார். 4 கால் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, பின்னால ஒரு வால் இருக்கு, மாடு மாதிரி இருக்காரு. அதனால ஒருவேளை கைலாசத்து கடவுள் இப்படித்தான் இருப்பார் போல இருக்கு. கடவுளை பார்த்திருக்கோமா? கோயிலுக்கு போனோமா? சாமி கும்பிட்டதே கிடையாது. அதனால ஆண்டவா பகவானை அடியேனுக்கு வரத்தைத்தார், ஈசனே இறைவா எனக்கு வரம் கொடுங்கோ என்றார். அந்த வார்த்தைகளை காதாலே கேட்டார். அடே வல்லரக்கா, ஈசன் இல்லையப்பா, ஈசனுக்கு ஏவல் வழி செய்து வருகின்ற நந்தி ஈசன் என் பெயர். ஆமா, ஆண்டவன் பகவான் உன்னை கைலாசம் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். மாடு மாறி வந்து மகா தவத்தை கழிச்சறியா, கால மாறி வந்து கடும் தவத்தை கழிச்சறியா. கோபப்படாதே அரக்கா, நீ கோபப்படாதே. தவத்தை கழிச்ச கோபம் வராம இருக்குமா? இதோ என்னுடைய இடத்தில் 2 தெய்வீகமான குளிகை இருக்கிறது. என்ன செய்ய? கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிக் கொண்டார். என்ன முளைக்கும்? ஆகாய மார்க்கமாக வறந்து ஆதிவள்ளி கைலாசவழி வந்து சேர்ந்து விடலாம் என்று சொன்ன வேளையில் பார்த்த குளிகைகளை வாங்குகிறார். கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிக் கொள்ள 2 ரெக்கைகள் முளைத்தது. நந்தி ஈசனும் நல்ல ரெக்கடமாக எப்படி வருகிறாருன்னா, நந்தி தேவன் முன்பாரக்க வல்லர கட்டிப்பாரக்க, நந்தி தேவன் முன்பாரக்க வல்லர கட்டிப்பாரக்க,